வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பட ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்போ எதன் மூலியமாக அந்த ராசிக்காரர்கள் பிரச்சனை வரும், பாதகம் வரும் அப்படிங்கிறத பற்றி எல்லா ராசியும் பார்த்துட்டே வரோம். இப்போ மேசம் ரிஷபம் பார்த்துட்டா இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுடைய அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பாதகம் யாரால் வரும், எதன் மூலியமாக வரும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவு. இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களே பார்த்தீங்கன்னா வாழ்வில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள். நம்ம ஒரு செயல் செய்கிறோம், ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் முழுமையாக வெற்றி அடையணுங்கிற எண்ணம் முழு மனதோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். வெற்றி அடையணும்டா, அதுக்காகத்தான் அந்த விஷயத்தை செய்யணும். சும்மா போய் ஏனோதானே எல்லாரும் 10ஓட 11 ஒரு செயலை செஞ்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். வாழ்வில் முயற்சிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வெற்றி அடையிறமோ தோல்வி அடையிறமோ ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். முயற்சிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். எந்த ஒரு சூழலுக்குமே வச்சுக்கங்களேன், அந்த தைரியம் இருக்கும். அது ஒரு தயக்கத்தன்மை மனசுக்குள்ள இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு அந்த சமயத்தில் இவங்களுக்குள்ள இருந்த தைரியம் எங்கிருந்துனே வரும்னு தெரியாது. இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு இடத்துலையும் பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். யார்கிட்ட என்ன பேசணும், எப்போ பேசணும், எதை பேசணும் அப்படிங்கிற அந்த தன்மை, அந்த இடத்துல பேசி அதை சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். ஏன்னா இவங்களுக்கு அதிபதியாக புதன் பகவான் தான் வராரு. இந்த புதன் பகவானே பேச்சாற்றலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறனால பேச்சில் சாதனை படைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட முடியாது, எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த சொல்லிட முடியாது. அந்த விஷயத்த சொல்றதுக்கும் அந்த அட்வைஸ் பண்றதுக்கும் சில தகுதிகள் இருக்கணும். அந்த மாதிரி உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். அந்த ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை ஒருத்தனுக்கு சொல்கிறோம்னா அந்த தகுதி நம்மகிட்ட இருக்கணும்ல, அந்த தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் மிதுனத்தில் பிறந்தவர்கள். வாழ்வில் பல மாற்றங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர். இவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் ஒரு மாதிரியா இருக்கும், குறிப்பிட்ட காலம் ஒரு மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி வாழ்வில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அல்லது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். ஒரே இப்போ ஃபோனை கூட கொஞ்ச நாள் வச்சுருக்க கூடாது, தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு வண்டியை கூட ரொம்ப நாள் ஓட்ட முடியாது, தூக்கி போட்டு வேறு வண்டி வாங்கணும். ட்ரெஸ்ஸு ஒரு 10 ரூபா போட்டாச்சுன்னா அது ஒதுக்கிடு, வேறு ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே மாற்றத்தை அதிகப்படியாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நிலையான உடல் கவர்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் மிதுனத்தில் பிறந்தவர்கள். இந்த மேக்கப் போட்டு பந்தா பண்ணி அந்த ஒரு ஷோ பண்ணுற வேலையை உங்களுக்கு பிடிக்காது. நிலையான உடல் எப்பயும் போல இயல்பாக வர, என்னால் முடிஞ்சு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் மூஞ்சியை கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற நிலையான ஒரு கட்சி பார்த்தோன்னே நாள் ஜம்முன் இருக்கானடா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். மேக்கப் போட்டு பந்தா பண்ணுற வேலையை உங்களுக்கு ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் இருந்தாலும் கூட பல நேரங்களில் ஒரு குழப்பமான மனநிலை இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே இது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது விருச்சிக ராசியாக வருகிறது. விருச்சிகத்தின் அதிபதியாக யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் வராரு. நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் வாழ்நாளில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு ராசிக்கு 6ஆம் இடம் என்பதுதான் பிரச்சனையை தரக்கூடிய ராசி. அந்த பிரச்சனையை தரக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி வருகிறது. அதன் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் வாழ்நாளில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தனக்கு இருக்கக்கூடிய முன்கோபத்தின் காரணமாக வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, எதாக இருந்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுறது, தூக்கி வீசி பேசுறது, அவன் ஆகார அவனை போச்சு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி முன்கோபத்தின் காரணமாகவே வாழ்நாளில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனக்கு இருக்கக்கூடிய முன்கோபம் பிடிவாத குணத்தின் காரணமாகவே தான் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போவோம், ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட எவனா ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டானா வேலையை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய முன்கோபத்தின் காரணமாகவோ உத்தியோகத்தில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உபதேசித்து அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும். நம்ம நல்லது, நான் ஏற்கனவே சொன்னேன், உபதேசிக்கும் எல்லாத்தினாலும் உபதேசிக்க முடியாது, அந்த உபதேசம் செய்யக்கூடிய தகுதி ஒருத்தனுக்கு இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அந்த தகுதி கொண்ட நபர்களாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு நல்லது ஒருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த நல்லதை சொல்லுவான், நாம் அந்த விஷயத்தை செய்யாமல் மாற்றி செஞ்சுட்டு யாரா செய்ய சொன்னாலும் இவர் தான் செய்ய சொன்னார்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த மாதிரி உபதேசிப்பதன் மூலமாகவும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். சொந்த பந்தனாலே பிரச்சனை தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நல்லது நினைக்கிறேன்,
எல்லா எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நல்லது நினைக்கிறேன். அது சொந்தக்காரனுக்கு ஃபுல்லாக கால வர்றானுங்க இப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். சொந்த பந்தமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர்கள் மூலியமா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனக்கு இருக்கக்கூடிய தைரிய குணத்தின் காரணமாகவும் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ரொம்ப தைரியமா சில விஷயங்களை செஞ்சார்கள். பின்னாடி என்ன வரும்னு யோசிக்கிறதே கிடையாது. பின்னாடி வரதை யோசிக்காம பல பிரச்சனைகளை தைரியமா செஞ்சு அதன் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். காலம் முழுவதும் வேற ஒருத்தனுக்காக வேலை செஞ்சிருக்கேன், காலம் போன கடைசியில் எனக்காக வேலை செய்யறேன்டா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி அதன் மூலமாக வாழ்க்கையில பல தடைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக காலம் முழுவதும் வேற ஒருத்தனுக்காக வேலை உழைச்சி கொட்டிட்டேன்டா, காலம் மூலம் கடைசியில் எனக்காக வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்திருக்கு, என்ன நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தனக்கான மதிப்புகளை பல நேரங்களில் இழப்பதன் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனக்கான வாய்ப்பு கிடைப்பதிலேயே பல தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தாண்டி அதை நிறைவேற்ற முடியும், வாய்ப்பு கிடைப்பதிலே தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் தனக்கு இருக்கக்கூடிய தாமத குணத்தின் காரணமாகவும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் உடனே அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த அலட்சியத்தன்மை தொழில் சார்ந்த விஷயத்தில் சில அலட்சியத்தன்மைகளை கொண்ட காரணத்தினாலும் பல தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். தான் செய்யக்கூடிய செயலுக்கான காரணம் கேட்பதன் மூலமாகவும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்டே இருக்கப்பா, நீ ஒன்றும் வேண்டாப்பா கிளம்புப்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏன்னா ஒரு விஷயத்தை செய்கிற, அது ஏன் செய்கிறேன்னு நான் கேட்கணும்ல, கேட்டால் தான் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டதன் காரணமாகவும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 6, 8 இந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய பாவமாக வருது. அதே மாதிரி இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் பாவம் என்பது பாதகத்தை செய்யக்கூடிய பாவகமாக வருகிறது. அப்போ அந்த 7ஆம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு தான் அந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய பாவம். இதன் அதிபதியாக குரு பகவான் வருகிறார். பொதுவாகவே வாழ்க்கையில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில மனக்கவலைகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். குழந்தைகளிடம் கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சொல்கிறதே கேட்க மாட்டாங்க, நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது ஏட்டி போட்டியாக தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளை பற்றின மனக்கவலை, அவர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தந்தையார் ரீதியாக சில கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தந்தையார் பலருக்கு எங்கள் அப்பா இருக்காருங்க, அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருப்பார், நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருப்பேன், அவரால் எனக்கு எந்த இது இல்லைங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்வார், நான் அவரை பற்றி கண்டுக்க மாட்டேன், என்னையும் அவர் கண்டுக்க மாட்டார், இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும். திருமணம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இயல்பாகவே இரக்க குணத்தோடு செயல்படுவதன் காரணமாகவே பல நேரங்களில் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ரொம்ப பாவண்டான்னு ஒருத்தனுக்கு போய் உதவி செஞ்சு அவன் பார்த்தா மிகப்பெரிய கில்லாடியாக இருப்பான், நம்மளை போட்டு போயிடுவான். அந்த மாதிரி இரக்க குணத்தோடு செயல்படுவதன் காரணமாகவே வாழ்க்கையில் பல பாதகங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கான பிரச்சனைகள், நமக்கான பாதகங்கள், நமக்கான தடைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து விலகி இருப்பதற்கும் அதை விலக்கி வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் இந்த பதிவு. என்னடா பிரச்சனையை பற்றியே பதிவு போடுறான்னு நினைக்காதீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, இவனெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களாம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். இதற்காக இந்த பதிவு. நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இன்னும் ஒருத்தரோட சுயஜாதகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவான முறையில், துல்லியமான முறையில் அவருடைய லக்னத்தின் அடிப்படை பலன்களை நம்மளால் எடுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பேசக்கூடிய பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.